Teamwork. இணைப்பணி. இணைப்பணி வெற்றியின் ஒரு முதன்மை சக்தி. சகோதர சகோதரிகளே, மாணவர்களே மற்றும் நண்பர்களே, இந்த நாள் நம்மை மிக முக்கியமான ஒரு உண்மையை பற்றி சிந்திக்க வைக்கிறது. அதுதான் இணைப்பணி அல்லது டீம் ஒர்க். ஒரு பழமொழி உண்டு, ஒற்றை விரலால் ஓர் உழையை கூட தூக்க முடியாது, ஆனால் 5 விரல்களும் ஒன்றிணைந்தால் ஒரு பாறையும் தூக்க முடியும். இந்த உலகத்தில் எதையும் தனியாக சாதிக்க முடியாது. ஒவ்வொரு பெரிய வெற்றியின் பின்னாலும் ஒரு அணியின் பொறுப்பு, ஒற்றுமை, அர்ப்பணிப்பு மற்றும் பகிர்ந்து கொள்ளும் மனநிலை உள்ளது. எதற்காக இணைப்பணி அவசியம்? நாம் தனிமையில் ஒரு எண்ணத்துடன் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த எண்ணத்தை செயலில் கொண்டு வர பலதரப்பட்ட திறன்கள், அனுபவங்கள் மற்றும் பார்வைகள் தேவைப்படும். அந்த இடத்தில்தான் இணைப்பணி ஒரு சக்தியாக மாறுகிறது. ஒருவர் திட்டம் தீட்டலாம், இன்னொருவர் அதை செயற்படுத்தலாம், மற்றொருவர் அதை மேம்படுத்தலாம். எல்லாரும் இணைந்து செயற்படுகின்ற போதுதான் ஒரு சிறந்த சாதனை உருவாகிறது. அணியின் சக்தி. ஒரு சின்ன கதை. ஒரு காட்டில் பல வாத்துகள் இருந்தன. ஒவ்வொன்றும் தனித்தனியாக உணவுக்காக பறந்தன. சில பறவைகள் கடும் காற்றில் விழுந்தன, சில பறவைகள் சிறுகுண்டுகளால் பிடிக்கப்பட்டன. ஆனால் சில வாத்துகள் குழுவாக பறந்தன. அவைகள் ஒன்றுக்கொன்று வழிகாட்டின. முன்னால் பறக்கும் வாத்து சோர்ந்தால் பின்னால் பறக்கும் வாத்து முன்னிலை பெற்றது. அவைகள் எப்போதும் அணியாக இருந்து எதிரிகளை மீறி வெற்றிகரமாக கோடைகளுக்கு சென்று வந்தன. இந்த கதை எதைச் சொல்கிறது? அணியாக செயல்படும் போது நாம் ஒருவர் மட்டும் சோர்ந்தாலும் மற்றவர் தாங்கிக் கொள்வார். ஒரு நல்ல அணியின் அம்சங்கள். நல்ல அணிக்கு சில முக்கியமான பண்புகள் உள்ளன. தன்னலம் மறந்த ஒத்துழைப்பு. தனிப்பட்ட வெற்றியை அல்ல, குழுவின் வெற்றியை நோக்கமாக கொள்வது. திறமைகளை மதித்தல். ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள் என்பதை புரிந்து அவர்களின் திறமைகளை புரிந்து கொள்வது. தெளிவான தொடர்பு. குழுவின் உள்ளடக்கம், நோக்கம் மற்றும் வழிமுறைகள் அனைவருக்கும் புரிந்திருக்க வேண்டும். நம்பிக்கையும் பரஸ்பர மரியாதையும். உறுதியாக நம்புகிறோம் என்றால்தான் ஒருவர் மேலொருவர் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். வாழ்விலும் தொழிலிலும் அணியின் சக்தி. நாம் காணும் மிகச்சிறந்த நிறுவனங்கள், விளையாட்டுத் துறைகள் அல்லது படைப்பாற்றல் உலகங்கள், எதையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வெற்றியின் பின்னணியில் ஒரு அருமையான அணி இருக்கிறது. If you want to go fast, go alone. If you want to go far, go together. ஒரு ஆப்பிரிக்க பழமொழி. இந்த உலகத்தில் நீண்ட பயணங்களை, பெரிய சாதனைகளை மற்றும் மறக்க முடியாத மகிழ்ச்சிகளை அளிக்கும் ஒரே வழி ஒருவரோடு ஒருவர் பயணிப்பது. அணியாக வெற்றி பெறும் வழிமுறைகள். ஒரே நோக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். குழுவின் எல்லா உறுப்பினர்களும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். தொலைதூர காட்சியை விசன் பகிர்ந்து கொள்ளவும். பெரிய கண்ணோட்டத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையுள்ள தொடர்பு வைத்திருங்கள். சந்தேகங்கள், பிரச்சனைகள், பரிந்துரைகள் அனைத்தையும் சிறந்தவையாக பகிர வேண்டும். திறன்கள் அடிப்படையில் பொறுப்புகள் பகிரவும். ஒவ்வொருவரும் தங்களுக்கேற்ற வேலைகளை பெற்றால் முழுமையான செயல்திறன் கிடைக்கும். அன்பானவர்களே, இன்றைய உலகம் மிகவும் போட்டி நிறைந்தது. இதில் தனிமையில் வெல்ல முயற்சிப்பதை விட அணியாக செயல்பட்டு ஒன்றுபட்டு வளர்வதுதான் உண்மையான வெற்றி. ஒருவர் கனவை காணலாம், ஆனால் ஒரு அணிதான் அந்த கனவை நனவாக்க முடியும். இணைப்பணி என்பது வெற்றிக்கு ஒரு பாலமாகும். அந்த பாலத்தில் நாம் ஒருவருக்கொருவர் துணை நின்றால் நாம் கடக்க முடியாதவைகளெல்லாம் கடந்துவிடலாம். வெற்றி நிச்சயம், ஆனால் இணைந்தால் விரைவில் வரும். நன்றி.